பௌத்த சமயத்தை பற்றி பாடும் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று எது? மணிமேகலை. தமிழ் சங்கங்களை பற்றி மிக விளக்கமாக கூறும் உரை நூல் எது? இறையனார் களவியல் உரை. 10 பாட்டு நூல்களுள் ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனை? 5. கரந்தை திணை என்பது எதனை குறிக்கும்? ஆநிறை மீட்டல். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 7. பிரிதலும் பிரிதலின் நிமித்தமும் என்பது எந்த திணைக்குரிய உரிப்பொருள் ஆகும்? பாலை. நீரும் நெருப்பும் என்பது எவ்வகை தொடை அமைப்பை சார்ந்தது? முரண். தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள மாவட்டம் எது? கோயம்புத்தூர். என்றுமுள்ள தென் தமிழ் என்று தமிழை பாராட்டியவர் யார்? கம்பர். உலகில் முதலாக மொழி ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்ட நாடு எது? பிரான்ஸ். எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னா 18. சங்க இலக்கியத்தில் இயற்பெயர் கொண்ட புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 470. மாதவ முனிவன் மலைவளம் கொண்டு என்கின்ற இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது? சிலப்பதிகாரம். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் ஐயங்கார். 10 பாட்டு நூல்கள் முழுமைக்கும் உரை எழுதிய பிற்கால உரையாசிரியர் யார்? பே.வே. சோமசுந்தரனார். 10 பாட்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர் யார்? ஜெவி செல்லையா. புருட்டோத்தம நம்பி பாடிய பதிகங்கள் எத்தனை? 2. பாடல்கள் எத்தனை? 22 பாடல்கள். கடல் வழியாகவும் தரை வழியாகவும் படையெடுத்து சென்று அதிக நாடுகளை கைப்பற்றிய தமிழ் மன்னர் யார்? ராஜராஜ சோழன். அருங்கல செப்பில் இடம்பெற்றுள்ள குறள் வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை? 182. சிவனை அழைத்தமைக்கு தன் தந்தையின் காலை வெட்டிய நாயனார் யார்? சண்டேஸ்வர நாயனார். ஏதமிழ் மாதவன் புறவு துறந்த பெரியோர் என்று சிறப்பிக்கப்படும் உரையாசிரியர் யார்? இளம்பூரணார். விருந்துதானே புதுவது கிளந்த யாப்பின் மேற்கே என்று புதுவகை இலக்கியங்களுக்கு பெயர் சூட்டிய இலக்கணம் எது? தொல்காப்பியம். PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன் சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ.